வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேச ராசி. மேச லக்னம். இவங்க மாநிலம் உள்ளவர்களாக இருப்பர். சில சமயங்களில் கோழைத்தனம் இருக்கும். இவர் ஒரு முன்கோபியாக இருப்பர். மந்த புத்தி சிலருக்கு காணப்படும். இவர் ஒரு பெண் போக பிரியர். சுற்றத்தாரை மதிப்பவராக இவர் இருப்பர். மேச ராசியினர் தன் முயற்சியினால் முன்னுக்கு வருபவராக இருப்பர். பெரிய குறிக்கோளையும் ஆவேசம், எதிர்க்கும் தன்மை, எடுத்த காரியத்தை முடிக்கும் தன்மை, கஷ்டத்தை கண்டு பயப்படாமல் முன்னேறும் திறமை, பொதுமக்கள் தொடர்பார் புகழ் பெறும் தன்மை, சில சமயங்களில் முரட்டுத்தனம், மெலிந்து தேகமுடையவராக இருப்பர். 2 தாரங்கள் அமைய வாய்ப்பு உண்டு. ஆயுதத்தால் காயம் ஏற்படுதல், கல்லால் அடிபடுதல், மரத்திலிருந்து விழுதல், வெட்டுக்காயங்கள் போன்றவை இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகம் உண்டு. அக்கி, காய்ச்சல், சொறி, சிரங்கு, வைஷூரி, விசக்கடி போன்றவை இவர்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. மேஷ லக்னத்திற்குரிய தொழில்கள் என்னெல்லான்னு பார்க்கலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆவார். பொதுவாக தொழில்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி என்பதால் அவர் சுக்கிரன், புதன், குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கை பெற்று பலமாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த மேச ராசியினருக்கு உண்டாகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனாதிபதி சனியே பாதகாதிபதியாகவும் இருப்பதால் வேலையாட்களிடம் தொழில் விஷயங்களிலும் முதலீடு செய்கின்ற போது முன்னெச்சரிக்கையுடன் இருந்து நிலையான விஷயங்களில் மட்டும் முதலீடு செய்தால் லாபங்களை அடைய முடியும். 10ஆம் அதிபதி சனி பலமாக அமையப்பெற்று சுபர் பார்வையுடன் இருந்தால் இரும்பு, எந்திரங்கள், வண்டி, வாகனங்களின் மூலம் அனுகூலங்கள், பழைய பொருட்களை விற்பனை செய்யும் தொழில், கடின உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் போன்றவற்றை செய்ய நேரிடும். சனி சுக்கிரனுடன் புதனும் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் யோகம், பலரை நிர்வாகம் செய்து சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகும். அது மட்டுமின்றி வணிகம், வியாபாரம், ஏஜென்சி, கமிஷன் போன்ற தொடர்புடைய தொழில்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். சனி பகவானுடன் குரு சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகளும், கொடுக்கல் வாங்கல், ஏஜென்சி, இது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் துறை, வக்கீல் பணி, நீதித்துறை, இன்சூரன்ஸ் போன்றவைகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டாகும். குரு பகவானுக்கு 10ஆம் வீடு நீசஸ்தானம் என்பதால் குரு வக்ரம் பெற்றிருந்தாலோ உடன் சனி அமைந்திருந்தாலோ மட்டும்தான் கௌரவமான பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மேற்கூறியவாறு குரு அமைய பெற்று புதனுடன் இணைந்திருந்தால் பள்ளி, கல்லூரிகளில் ஆசிரியர், பேராசிரியர்களாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் வல்லவர்களாக விளங்கக்கூடிய வாய்ப்பு, வங்கி பணி போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்க முடியும். மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய்க்கு 10ஆம் வீடு உச்சஸ்தானமாகும். செவ்வாய் 10இல் அமைந்து உச்சம் பலம் பெற்று இருந்தால் மிகச்சிறந்த நிர்வாகியாக விளங்கக்கூடிய அமைப்பு, போலீஸ், இராணுவம் போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, பேருந்து, ரயில்வே துறை போன்றவற்றில் உயர் பதவிகளை வகிக்கும் வாய்ப்பு, அதிகாரமிக்க பதவிகளை அடையும் வாய்ப்பு உண்டாகும். செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு சார்ந்த துறைகளில் சம்பாதிக்கும் அமைப்பை கொடுக்கும். உடன் சனியும் பலம் பெற்றிருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர் பதவிகள் தேடி வரும். 10இல் செவ்வாய் அல்லது சூரியன் அமையப்பெற்று உடன் சந்திரன், ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சூரியன் செவ்வாயுடன் குரு சேர்க்கை அல்லது பார்வையில் இருந்தால் கௌரவமான உத்தியோகம் கிடைக்கும். சனி பகவான் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் வாழ்வில் பல்வேறு வகையில் சோதனைகள், சட்ட சிக்கல்கள் நிறைந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிலும் சுவர் பார்வையின்றி இருந்தால் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கும் அவல நிலை உண்டாகும். சனி பகவான் பலமிழந்திருந்தால் நிலையான வேலை, நல்ல வருமானம் இல்லாமல் பல்வேறு துறைகளில் கடைநிலை ஊழியராக பணிபுரியும் நிலை, அடிமை தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தாம் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று கௌரவம் பெற்று மேன்மையடைய சதயம், திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாட்களில் தொடங்க வேண்டும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் தாம் புதிய வேலையில் சென்று பதவியேற்க, வங்கியில் பணம் டெபாசிட் செய்ய, நகைகள் வாங்கவும், விலை மதிப்புள்ள இரத்தின கற்கள் வாங்கவும், வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் உலோக பாத்திரங்கள் வாங்கவும், சொத்துக்கள் வாங்கி பதிவு செய்யவும், பத்திரங்கள் வாங்கவும், அவற்றை தமது பெயரில் ரெஜிஸ்டர் செய்யவும், ஷேர் பத்திரங்களில் முதலீடு செய்யவும், அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்து வந்தால் சிறப்பான முறையில் விருத்தியாகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தாம் கடிதம் எழுதி அனுப்ப, சிபாரிசு கடிதம் வாங்க செல்ல,
விளம்பரங்கள் செய்ய ரேடியோ தொழில், தொலைக்காட்சி பெட்டி, செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஜெராக்ஸ், அச்சு இயந்திரங்கள் ஆகியன வாங்க, தொலைபேசி இணைப்பு பெற்றுக்கொள்ள, விண்ணப்பிக்க, பத்திரிகை சார்ந்த பணிகள் செய்ய, நூல் வெளியிட, நூலகம் ஆரம்பிக்க, வியாபார விற்பனை, குத்தகை ஒப்பந்தங்கள் செய்ய ஆரம்பிக்க, வீடு, நிலம், தோட்டம், வாகனம் ஆகியவை விற்பனை செய்ய, வீட்டுக்கு மின் இணைப்பு குறித்து விண்ணப்பம் செய்ய, திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்தால் மேன்மையான பலன்கள் உண்டாகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தம்முடைய ஆரம்ப கல்வி படிக்கத் தொடங்க, வீடு கட்ட ஆரம்பிக்க, கட்டிய வீட்டை வாங்க, கலைப்பொருட்கள் வாங்க, விவசாய வயல்கள் வாங்க, கிணறுகள், குளம் ஆகியவற்றை வெட்டி அமைக்க, அவற்றை செப்பனிட, போர்வெல் போட ஆரம்பம் செய்ய, பண்ணைகள் வாங்க, பல தோட்டங்கள் வாங்க, பரம்பரை சொத்துக்கள் முடிக்க, தன் பெயருக்கு மாற்றி எடுக்கும் முயற்சிகளை தொடங்க, பள்ளிகள், கல்லூரிகள் துவங்க, மேலும் அவற்றை விஸ்தரிக்க முயற்சிகள் செய்ய, பால் பண்ணைகள் தொடங்க, தொழிற்சாலைகளில் பொருட்கள் உற்பத்தி துவங்க, உத்திரட்டாதி, ரேவதி, அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் முயற்சியை துவங்க மென்மையான பலன்கள் கிடைக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் வேதம், மந்திரங்கள் படிக்க தொடங்க, சமயம் சார்ந்த பணிகளை துவங்க, உல்லாச சுற்றுலா செல்ல, காதல் விஷயங்களை ஆரம்பிக்க, நோயில் இருந்து விடுபட, மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற, சங்கீதம், வாய்ப்பாட்டு இசைக்கருவிகள் இவைகளை கற்க ஆரம்பிக்க, சினிமா மற்றும் சீரியல் எடுக்க ஆரம்பம் செய்ய, விருந்து விழாக்கள் நடத்த, கிளப்புகள் ஆரம்பிக்க, குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டி முயற்சிகள் செய்ய, கோவில்களில் வேண்டுதல் செய்ய, புத்திரப்பேறு வேண்டி யாகங்கள் செய்ய, புத்திரப்பேறு வேண்டி மருத்துவ சிகிச்சைகள் செய்ய, மகம், அஸ்வினி, பூராடம், பரணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்து வர மேன்மையான பலன்கள் உண்டாகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தமக்கு விலையுயர்ந்த உடைகள் வாங்குவதற்கு, உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் துவங்குதல், புதியதாக வேலைக்கு சேருதல், வேலையாட்கள் அமர்த்தி கொள்ளுதல், வீட்டு பிராணிகள் வாங்குதல், கடன் வாங்க முயற்சி செய்தல், வீட்டை வாடகைக்கு கொடுத்தல், வாடகைக்கு குடிபோதல், எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கைத்தொழில் துவங்குதல் ஆகியவற்றை அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரங்களில் ஆரம்பிக்க மேன்மையான பலன்கள் கிடைக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தன்னுடைய வர்த்தகம் நிமித்தமான புதிய நபரை சந்திக்க, தனக்கு கௌரவம், மதிப்பு வேண்டி செய்யும் காரியங்களை துவங்க, திருமணத்திற்கு வரன் தேட துவங்க, பெண் மாப்பிள்ளை ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்க, தொழில் நிமித்தம் வெளிநாடு பயணம் துவங்க, கைவிட்டு போன பொருட்களை மீட்பதற்கான முயற்சிகள் செய்ய, பொது கூட்டங்கள், வியாபார விளக்க கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்த, பூரம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் துவங்கினால் மேன்மையான பலன்கள் கிடைக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தன்னுடைய இன்சூரன்ஸ் பாலிசி போட ஆரம்பிக்க மேன்மை தரக்கூடிய நட்சத்திரம் அனுஷம், கேட்டை. மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தன்னுடைய சமயம் சார்ந்த பணிகள் மற்றும் தெய்வ வழிபாடு குறித்த காரியங்கள் துவங்கவும், தியானம், பழக, தீட்சை பெறவும், ஆராய்ச்சிகளை துவங்கவும், புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் செல்ல துவங்கவும், ஆவிகளுடன் பேசுதல் இது தொடர்பான முயற்சிகளை செய்ய துவங்க, சட்டப்படியான கோர்ட் அல்லது வக்கீல் மத்தியஸ்தம் செய்ய முயற்சிகள் துவங்கவும், ஆன்மீக நூல்கள் வெளியிட துவங்கவும், உயர் படிப்பு குறித்து காரியங்கள் ஆரம்பிக்கவும், நீண்ட தூர பயணங்கள், கடல்வழி, ஆகாய வழியில் செல்ல ஆரம்பிக்கவும், மறுமணம் குறித்து முயற்சிகள் செய்ய தொடங்கவும், தர்ம காரியங்கள் செய்ய தொடங்கவும், அஸ்வினி, மகம், பரணி, பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்ய ஆரம்பிக்க மேன்மையான பலன் கிடைக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தன்னுடைய சொந்த தொழிலை துவங்கவும், தன்னுடைய பணியில் பதவி உயர்வுக்கான முயற்சிகள் செய்ய துவங்கவும், அரசாங்கம் தரும் லைசன்ஸ்களை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கவும், அரசின் உயர் பதவியில் இருப்பவர்களை சென்று சந்திக்க, கௌரவமும் மதிப்பும் மிக்க பிரபுக்களை சென்று சந்திக்கவும், தன்னுடைய தொழில் அபிவிருத்தி பற்றி ஆலோசனைகளை பெறவும், திருவோணம், ரோகிணி, அவிட்டம், மிருகசிரிஷம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்ய துவங்கினால் மேன்மையான பலன்கள் உண்டாகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தன்னுடைய நண்பர்களின் நட்பை வலுப்படுத்த, அவர்களை சென்று சந்திக்கவும், தனக்கு ஆலோசனைகளை நியமித்து கொள்வதற்கும், தன்னுடைய ஆதரவாளர்களை சென்று சந்தித்து தனக்கு ஆதரவு பெறவும், தான் எடுத்த காரியங்களில் குறைந்த முயற்சியில் வெற்றி பெறவும், முன்னேற்றம் பெறவும், லாபம் பெறவும், தனக்கு ஏற்படும் நோய்களுக்கு மருந்து சாப்பிட, திருவாதிரை, சதயம், புனர்பூசம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் வரும் நாட்களில் மேற்கூறிய காரியங்கள் செய்ய துவங்கினால் மேன்மையான பலன்கள் கிடைக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் தனக்கு சொத்துக்களை கிரயத்திற்கு வாங்குதல், தொழில் மற்றும் நிலங்களில் முதலீடு செய்தல், வெளிநாடு செல்லுதல், தன்னுடைய இரண்டாவது தொழில் துவங்குதல், வைத்திய ஆராய்ச்சிகள் செய்ய துவங்குதல் ஆகிய காரியங்கள் செய்ய துவங்க வேண்டிய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி, பூசம், ஆயில்யம்,
ஆகியவை மேற்கூறிய காரியங்களை இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்ய ஆரம்பித்தால் மேன்மையான பலன்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.